आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. என் தாப்பனார் வேடிக்கை ஒன்று சொல்லுவோம். ஒரு யந்திரம் வாங்கி வச்சான் 10 லட்சம் ரூபாய். அது ஏதோ பழுதுபட்டு போச்சு. அதுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தால் தான் பழுது பார்க்கறதுக்கு முடியும். அவர் போயிட்டு வர்றதுக்கு விமானம் காட்டானா அது இது லட்ச ரூபா அவருக்கு அம்பாவனே எல்லாம் கொடுத்து வந்தார். கையில் சுத்தியல் எடுத்துட்டார். ஒரு சுத்து யந்திரத்தை அப்படி சுற்றி வந்தார். வந்துட்டு ஓங்கி ஒரு இடத்த தட்டினார். ஓட ஆரம்பிச்சிடுச்சு. லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இதுக்கு நான் அங்கேருந்து இவரை வரவழைச்சு அப்போ அவரை பார்த்து சொன்னேன், இந்த தட்டை நான் தட்ட மாட்டேன் நானே. அவர் பதில் சொன்னார், ஆனால் எங்கே தட்டணும்னு உனக்கு தெரியாதேன்னார். அது உனக்கு தெரியாது இல்லை, எங்கே தட்டணும்னு எனக்கு தானே தெரியும். தட்டணும் வாஸ்தவம், எங்கேயான தட்டின்னு இருந்தோம்னா. ஆகவே யாராருக்கு எதை தெரியுமோ அதை விட்டுட்டு சந்தோஷத்தோட நமக்கு இருக்க வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த கடன்களை தீர்க்க முடியும். குரோதமும் படாமல் இருக்கலாம். இப்படி இந்த பித்திருக்கடனை தீர்த்து தேவக்கடனை தீர்த்து அதே போல் ரிஷிகளுக்கு கடனை தீர்த்து நன்னா இருந்தவா இருக்காளா? இந்த கடன்களை ஒழுங்காக தீக்காதனால அழிஞ்சு போயிட்டவா இருக்காளா? 2 பேருக்கும் உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப பெரியவா, உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இன்னன்னார் இப்படி இருந்திருக்கான்னு சாஸ்திரமே சொல்கிறது. சீதையனுடைய தகப்பனார் ஜனகர். இதுக்கு ரொம்ப ரொம்ப பேர் எடுத்தவர். இதை சொல்கிறதுக்கு ராமனுக்கே ரொம்ப விருப்பம். ஆனால் சாதாரணமாக ராமன் ஒத்தரையும் கொண்டாடிட மாட்டார். அதுவும் உறவுக்காரால் கொண்டாடவே மாட்டார். எந்த மாப்பிள்ளைக்குமே கொஞ்சம் மாமனார் மாமியாரை கொண்டாடுறதுன்னா சொணக்கம்தான். சுலபத்தில் கொண்டாடிட மாட்டார். கொண்டாடினா நல்லாயிருக்கும், குடும்பம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அது சுலபத்தில் கொண்டாடிட மாட்டார். ராமன் பண்ணவே இல்லை. கண்ணனுக்கு அந்த மாதிரி கவலையெல்லாம் இல்லை. இப்போ யாரை வேணால் பேசுவார், என்ன வேணால் சொல்லுவார், எப்படி வேணால் தன்னையும் குறைச்சிப்பார், எத்தனை பேர்கிட்ட வேணால் விஷம் வாங்கிப்பார், எல்லாத்துக்கும் திருப்தி, சிரிச்சுட்டே இருப்பார். அதனால் என்னாச்சு, ஜனகன் இப்பேற்பட்டவராக இருந்து ராமன் தானே கொண்டாடி இருக்கணும். வாயே தரக்கலை ஜனகனை பற்றி ராமன். ஆனால் அடுத்த அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் இழுத்து பிடித்து ஞாபகம் வச்சுட்டு பகவத்கீதையிலே கர்மணை வகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயான்னார் கண்ணன். கர்மயோகத்தினாலே இந்த 3 கடன்களை தீர்த்து தீர்த்து கர்மயோகத்தை அனுட்டித்தே ஜனகன் மோட்சத்துக்கு போனார்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். இவர் எதுக்கு சுவாமி அவர் என்ன சொல்லணும்? ராமன்னா மாப்பிள்ளை, அப்போ அவர் சொல்ல வேண்டாமன்னா எல்லாம் உத்தர தான். ராமன் தான் கண்ணன், கண்ணன் தான் ராமன். கொஞ்சம் ராமன் எப்பவும் பேசுறது ரொம்ப குறைவு. சட்டுன்னு ஒருத்தரையும் கொண்டாடிட மாட்டார், சிரிச்சிட மாட்டார், பார்த்து தான் நடந்துப்பார். கண்ணன் அப்படி இல்லை, ரொம்ப ஆனந்தம், போடுறது, விளையாடுறது, ஆடுறது, ஓடுறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துக்கிறது, இடிச்சுக்கிறது. சில பேர் படவே மாட்டா, கிட்டக்கே வரமாட்டா, தள்ளி இருந்தால் பேசுவா. கொஞ்சம் அப்படி கையை நிட்டா கூட அவளுக்கு பிடிக்காது. இது சில பேர். இன்னும் சில பேர் குட்டி கிள்ளி அடித்து புடைச்சி கீழே தள்ளி மேலே விழுந்து எல்லாம் கிருஷ்ண கோஷ்டி. முதல்ல சொன்னது கிட்டக்கே வராது இருக்கா பாருங்க, அவள்லாம் ராமகோஷ்டி. விழுந்து புடைச்சி குழந்தைய வச்சுன்னு கொஞ்சறதே 2 வகை இருக்க. பக்கத்தில் உட்காந்து வச்சுன்னு கிருஷ்ணாராமா சொல்லுன்னு அது கை தட்டிதுன்னா கேட்குறது ஒரு வகை. இன்னொரு அதை மேலே தூக்கி போட்டு அது வீல்னு கத்தி அது வந்த உடனே குட்டி அதுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் கொடுத்து முதுகை போட்டு ஓங்கி ஒரு குட்டி இது இத்தனை பண்ணி அந்த குழந்தை தவிக்கு பாருங்க. நன்னா கொஞ்சின்னு இருந்தாருவா. இப்படியா குழந்தைய கொஞ்சனப்போ? அப்போ ராமநாட்டம் கொஞ்சறது வேற வகை, கண்ணநாட்டம் கொஞ்சறது வேற வகை. ஜனகன் பிருகதாரண்யக உபனிஷத்தில் யாஜ்ஞவல்யரிடத்திலே கல்வி கற்றான். யாஜ்ஞவல்யர் மகாஜானி. அவரிடத்துல ஜனகன் மொத்த கல்வியும் கட்டு விரக்தாகிரேசரன்னு பட்டம் பெற்றான். வைராக்கியத்துக்கே பேரெடுத்தவர் ஜனகர். பெரிய பெரிய ரிஷிகளெல்லாம் வந்து ஜனகரிடத்துல உபதேசம் பெற்றுன்னு போவாளாம். அது பிருகதாரண்யகம் கொண்டாடுறது, விஷ்ணு புராணம் கொண்டாடுறது, கண்ணனே கீதையில் கொண்டாடியிருக்கார். அவர் கர்மயோகத்தினாலேயே பெருமை பெற்றவர். நன்கு இந்த தர்ம காரியத்தை விடாமல் பண்ணவர். அடுத்து கேசித்வஜன், காண்டிக்யன்னு 2 பேர். இவளை பற்றி விஷ்ணு புராணத்தில் 6வது அம்சத்தில் ரொம்ப அழகாக கதை சொல்லப்பட்டிருக்கு. இவ 2 பேருமே ஜனக வம்சம். இதெல்லாம் முன் ஜனகம். திரேதாயுகத்து ஜனகன் பின்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ கேசித்வஜன், காண்டிக்யன்னு 2 பேர்.
தர்மத்வஜ ஜனகர்னு ஒருத்தர். அவருக்கு மிதத்வஜ ஜனகர், கிருதத்வஜ ஜனகர் என்று 2 பிள்ளைகள். அதில் மிதத்வஜ ஜனகருக்கு காண்டிக்யன் பிறந்தார். கிருதத்வஜ ஜனகருக்கு கேசித்வஜன் பிறந்தான். 2 பேருமே மகான்கள் தான். 2 பேரும் பெரிய ராஜாக்கள், க்ஷத்ரியாள். இதிலே காண்டிக்ய ஜனகன் கர்மத்தை செய்து 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 வாழ்ந்தவர். யாகமாக பண்ணணும், யஜ்யமாக பண்ணணும் அப்படின்னு இருந்தவர். அதே கேசித்வஜ ஜனகன் சிறந்த ஞானி, பிரம்ம ஞானி. இவா 2 பேருக்கும் ஒரு சண்டை. இன்னும் 2 பேருக்கு நாட்டை பிரிக்கணுமோ இல்லையோ, அதனால் ஒருத்தர் மற்றொருத்தரை ஜெயிச்சுட்டார். இப்போ கேசித்வஜன் ஜெயித்து விட்டார், காண்டிக்யன் தோற்று விட்டார். தன்னுடைய சிறு படையை திரட்டிண்டு காட்டில் போய் வாழறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். கேசித்வஜனும் தான் வேண்டிய அளவுக்கு ஞானத்தை வளர்த்துண்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வாழ்ந்துன்னு வரார். அவர் ஒரு பிரவர்க்கியம் அப்படின்னு பாபத்தை போக்கிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு சடங்கு, அந்த ஹோமத்தை அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கு தினப்படி பால் கறக்கணும். ஒரே பசுமாட்டின் மடியிலிருந்து பால் கடந்து பிரவர்க்கியத்தை முடிக்கணும். ஆனால் என்னமோ தெரியல, இந்த பால் கொடுக்குற பசுமாட்டை புலி அடிச்சுடுத்து. இப்போ அவருக்கு பசுமாடு இல்லை. இது போயிடுத்துன்னா இதுக்கு ஏதோ ஒரு பிராயசித்தம் பண்ணி ஆகணும். இப்போ பிரவர்க்கியம் இந்த பாபம் போகிறதுக்காக பிரவர்க்கியம் பண்ணிட்டு இருக்கிறச்சே பால் கொடுத்துன்னு இருக்கிற பசுமாட்டை புலி அடிச்சு கொடுத்துனால், பிராணம் படுத்தினால் அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணணும்னு இவருக்கு தெரியல. அதனால் இவனை போய் கேட்டார், அவனுக்கு தெரியல. அங்கே போனான். அவனை போய் கேட்டார், தெரியல. அவனை போய் கேட்டார், தெரியல. ஒத்தொத்தரும் வித்வான்களை கேட்டாலும் ஒத்தரும் தெரியலன்னுட்டான். கடைசியில் ஒருத்தன் சொன்னான், யார்கிட்டையும் நீ கேட்காதே கேசித்வஜா, இது எதுவுமே நடக்காது. காண்டிக்யர் உங்ககிட்ட தோத்தோடி இருக்காரோ இல்லையோ, அவருக்கு தான் கர்மத்தை பற்றி முழுக்க முழுக்க தெரியும். ஏன்னா அவர் கர்மமே பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ, விடாம யாகம் யஜ்யம் ஹோமம் தன்னுடைய அனுஷ்டானங்களை விடாமல் பண்ணியிருந்தவர். அவர்கிட்ட போய் கேள, அப்போ தான் தெரியும்னா. அது எப்படி நான் ஜெயிச்சு தோற்றோடினவரை போய் கேட்பேனா? பரவாயில்லன்ட்டு மாந்தோல் மரபுரியை தரித்து கொண்டு ராஜா கேசித்வஜன் புறப்படுறார். காண்டிக்யனை போய் சந்திக்கணுமோ இல்லையோ, அவர் காட்டில் இருக்கார், இவர் அந்த தூரத்தில் வரார். ஓஹோ, இவன் மாந்தோல் மரபுரி போத்தின்டா நம்ம அடிக்க மாட்டோங்கிறதுக்காக ஜாகிரதையாக காப்பாற்றின்னு வரான். விட்டுடக்கூடாது இவனே. அவனுக்கு கூட இருக்கிற மந்திரி கிடைத்தவனை கொன்னுடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் கிட்டக்க வந்தான். வந்த உடனே வில்லும் இல்லை, வாழும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் கை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறான். நான் ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கேன், உம்மோட சண்டை போடுறதுக்காக நான் வரல. சரி பரவாயில்லேன்னு ஒரு புத்தி கொஞ்சம் யோசிக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் விட்டுட வேண்டாம், கொன்னுடணும்னு சொல்கிறா. ஆனால் காண்டிக்க யோசித்து முடிவு பண்ணிட்டார், எதுக்கு கொலை? இப்போ வந்தவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், கொஞ்சம் நிதானம் காப்போன்னு தெரிஞ்சின்றார். வந்தவன் அமர்ந்தான். இந்த பிராயச்சித்தத்தை கேட்டு தான் வந்தேன்னா, சரி பிராயச்சித்தம் என்னன்னு சொல்லிட்டார். சொல்லி எடுத்து திரும்ப போனால் பிராயச்சித்தத்தை பண்ணியாச்சு, யஜ்ஞம் முடிஞ்சு போச்சு. வேண்டிய அளவுக்கு எல்லாருக்கும் தானம் தர்மம் தட்சிணை எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் ராஜா மனசுக்கு திருப்தி வரவே இல்லை. எங்கேயோ குறை இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்கான். என்ன இருக்கும், எல்லாருக்கும் தான் கொடுத்துட்டோமேண்ணா. ஓ, பிராயச்சித்தம் சொன்னால் அவருக்கு தட்சிணை கொடுக்கல என்ன நம்ப, அதனால தான் இந்த யாகமே முடிஞ்சிருக்கு. திரும்ப போய் அவருக்கு தட்சிணை கொடுக்கணும்னு தேரில் ஏறினான். 2ஆம் தரம் வந்தான். அப்போ பார்த்துட்டு திரும்ப காண்டிக்கன்னு கோவம் வந்தது. முதல் தரம் பிராயசித்தத்துக்கு வந்தே, இந்த தரம் யாகம் முடிஞ்சுட்ட தெம்பில் என்னை கொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். இல்லை உனக்கு நான் தட்சிணை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் தூரக்கேந்து சொன்னான். பக்கத்தில் இருக்கிற மந்திரிகள்கிட்ட கேட்டார், அவன் தட்சிணை கொடுக்க வந்திருக்கான், என்ன கேட்கலான்னுட்டு. மந்திரி சொன்னான், ராஜ்யத்தை கேளுன்னா. ஏன்னா அதானே இழந்திருக்கான். அப்போ இது கேட்டாச்சுன்னு இப்போ வாங்கிடலாம் இல்லையோ, அவனுடைய அரசையே கேளுன்னார். இவர் யோசிச்சு பார்த்தார், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமாக இருக்கலாம், அரசை கேட்டுருக்கலாம். ஆனால் இந்த அரசு வந்ததுனாலே ஆபத்து வருதுன்னு அர்த்தம். கொஞ்ச நாழியாக யோசித்து பார்த்தேன், நானும் சௌக்கியமாக தானே இருக்கேன். இந்த அரசை இழந்துட்டு இங்கே வந்ததுனால இப்போ ஒன்றும் ஆயிடலை, இப்போ இன்னும் திருப்தியாக தான் இருக்கேன். இப்போ அதனால் அவங்கிட்ட அவர் எந்ததுனாலே அவர் ஞானத்தை சம்பாதிச்சிருக்காரோ அந்த ஞானத்தை நன்னா கேட்டுப்போம். இதுதான் நாம் அவர்கிட்ட பெற வேண்டியது அப்படின்னு காண்டிக்கன் முடிவு பண்ணி, கேசித்வஜன் வந்தவனை உட்காத்தி வச்சார். அர்க்கியபாத்தியெல்லாம் சமர்ப்பிச்சார். என்ன வேணும், குரு தட்சிணை, இந்த தட்சிணை கேளு, நீ பண்ணி வச்சதுக்கு தட்சிணை கொடுக்குறேன்னா. ஒன்றும் வேண்டாம், உங்களுடைய ஞானத்தை எனக்கு உபதேசியும்னு சொன்னார். கேசித்வஜன் கேட்குறான், இது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப மாறி போயிட்டீரேன்னு இருப்போ, நீர் எல்லாத்தையும் நாட்டையே வேணும்னா கேட்டுருக்கலாமேன்னா. நாட்டை பெற்றால் நாட்டை மட்டும் பெற்றதாகும், ஞானத்தை பெற்றால் ஞானத்தையும் பெறுவேன், நாட்டை அடைந்த திருப்தியும் அடைவேன். அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட ஞானத்தை கேட்பேன்னா. அப்போ அமர்ந்து யோகத்தை பற்றி ரொம்ப நன்னா கேசித்வஜன் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். நான் தெரிஞ்சின்றதை சொல்கிறேன், பாபத்தை போக்குவதற்காக கடன்களை தீர்க்கிறேன் முதல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ காண்டிக்க கேசித்வஜ சம்பாதத்திலே பாபம் போகணும்னால் ரிஷிக்கடன், தேவக்கடன், பித்திருக்கடனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் ஞானத்தில் முன்னேறேன். அப்போ சிறந்த ஞான யோகியாக இருக்கிற கேசித்வஜனும்
கடன்களை தீக்கிறத முக்கியமாக சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா என்ன ஞான யோகத்தில் முன்னேறணுன்னாலும் இந்த கடன் இருக்கிற வரைக்கும் அது முன்னேற விடாது. மறுபடியும் மறுபடியும் பாபக்கடல்லையே போட்டு அழுத்தும். இந்த கடனை தீர்த்தா தான் மேலே நம்மால் போகிறதுக்கே முடியும். இது கேசித்வஜன் சொல்லி, அனாத்மனி ஆத்ம புத்தி அஸ்வே ஸ்வமிதியா மதி. ஆத்மாவை, இந்த சரீரம் ஆத்மா கிடையாது, ஆனால் சரீரம் ஆத்மா ஒன்றுன்னு நினச்சிக்கிறேன். லோகத்தில் எதுவும் என்னது கிடையாது, ஆனால் என்னதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அகங்காரம், இதுதான் மமக்காரம். இந்த ரெண்டு தான் மேலே மேலே பிறவி கிடைக்கிறதுக்கு ஒரே விதை. நம்ம மேலே மேலே பிறந்துட்டே இருக்குமே, இந்த மரமாட்ட சம்சாரம் இருக்கிறதுக்கு எது விதையாம்? அகங்காரம், மமக்காரம். சரீரத்தை ஆத்மா நினச்சது முதல் விஷ விதை. ரெண்டாவது என்னது அல்லாததை என்னது நினச்சது ரெண்டாவது விஷ விதை. இது நான் இல்லை, இந்த சரீரம் நான் இல்லை, நான் ஆத்மா. ஆனால் நான் அல்லாத சரீரத்தை நான்கிற ஆத்மா நினச்சேன்னு இல்லையோ? நன்னா புரிஞ்சுக்கோ. நான் அல்லாததை நான் நினச்சேன்னு இல்லையோ? நான் ஆத்மா, நான் அல்லாதது உடல். நான் அல்லாததை நான் நினச்சேன், இது ஒரு விஷ விதை. ரெண்டாவது என்னதல்லாததை என்னதுன்னு நினச்சேன். எதுவுமே என்னது இல்லை, என்னது இல்லாததை என்னதுன்னு நினச்சேன். நானே இல்லாததை நான் நினச்சேன், என்னதே இல்லாத என்னதுன்னு நினச்சேன். போருமா? இந்த ரெண்டு தான் சம்சாரத்துக்கே விதைன்னு விட்டுறோம். அவன் அவ்வளவு தூரம் கர்மங்களை விடாமல் செய்து சிறந்த ஞானி. ஆனால் ஒருவேளை கர்மத்தை விட்டுடவே மாட்டான். செய்து செய்தே தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பித்திருக்களுக்கு தீர்த்தவன். இதெல்லாம் நன்னா வாழ்ந்தவாளை பற்றின உதாரணம். நமக்கு எப்பவுமே கெட்டவாளை பற்றியும் சொன்னதான் புரியும். நன்னவா இருக்கட்டும், யாருமே ஒன்றும் கெடவே இல்லையான்னா அப்போ விட்டுடலாமான்னுவோம். பண்ணால் நல்லவாளாக இருக்கலாம், பண்ணாட்டா ஒன்றும் வராதுன்னா கூட விட்டுடலாம் போல் இருக்கே. பண்ணாட்டா பெரிய ஆபத்து இருக்குது. அஜாமிளன் பட்டபாடு எல்லாருக்கும் தெரியும். பாகவத புராணத்தில் நன்னத்தான் பிறந்தான், பிறவி பிராமண பிறவி, வேதத்தையெல்லாம் அத்தியனம் பண்ணிவிட்டான். ஆனால் தப்பித்தவரி ஒரு கடனையும் தீர்க்கவே இல்லை. அப்படின்னா தான் தேக போஷணம் பண்ணிட்டு ஆரோ ஒருத்தின் இடத்துல காதல் வயப்பட்டு போய் அங்கேயே கடந்து சந்தியாவந்தனமே மறந்து போச்சு, தர்ப்பணமே மறந்து போச்சு, ஹோமங்கள் யாக யஜ்யம் பண்ணவே இல்லை. அப்படி கெட்டதுனால கடைசியில் யமபாசம் வந்து இழுத்துன்னு போக போச்சு. நல்ல வேளை நாம சங்கீர்த்தனத்தின் மாஹத்மத்தாலே ஹரித்வாரத்தை அடைந்து சிறந்த முக்தி அடைந்தான். இது அவனை பற்றின சரித்திரம், அஜாமிளனை பற்றினது. ரிஷிகள்னால் ரிஷந்தீதி ரிஷயாக, ரிஷந்தின ஜானந்தின்னு அர்த்தம். நன்கு அறிகிறார்கள், முக்காலத்தில் ஜகத்து எப்படி இருக்கும் என்று அறிகிறார்கள். திரிகாலஜர்கள்னு வச்சுங்க. 3 காலத்திலும் ஜகத் எப்படி போகும், அதுக்கு தகுந்து நாம் எப்படி உபதேசத்தை வைக்கணும், இது தெரிஞ்சவர்கள் தான் ரிஷிகள். பகவான் அவர்களை ரொம்ப முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்கார். ஜகத்து சரிவர நடக்கணும், ஆத்ம பரமாத்ம ஞானம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், ஆத்மாவனிடத்தில் விருப்பம் இருக்கணும், சரீரத்தில் விருப்பம் இருக்கக்கூடாது. இதை உபதேசிப்பதற்குன்னே தான் ரிஷிகளை நியமிச்சிருக்கார் பெருமாள். அப்போ அது எந்தெந்த காலத்துக்கு எப்படி வரும், இந்த ஊரில் எப்படி ஆத்ம பரமாத்ம ஞானம் போகும், பாரதத்தில் எப்படி இருக்கும், மேல நாட்டில் எப்படி இருக்கும், கீழ நாட்டில் எப்படி இருக்கும், 30 வயசுக்கு எப்படி இருக்கும், 50 வயசுக்கு 80க்கு எப்படி இருக்கும், 2015 எப்படி இருக்கும், 4015 எப்படி இருக்கும், 4,15,000 எப்படி இருக்கும், எல்லாம் தெரியணுமோ இல்லையோ. அப்போது ரிஷிகள்னு சொன்னாலே ஜானந்தி, ரிஷந்தீதி ரிஷயா, நன்கு தெரிஞ்சு வச்சிருந்து முக்காலத்தவர்களுக்கு உபதேசிப்பவர்கள். அவர்கள் நமக்கு என்ன நன்மை பண்ணியிருக்காருன்னா, தாங்க வாழ்ந்து காட்டின முறையே ஒரு நன்மை, அடுத்தது உபதேசம் 2வது நன்மை. அவர்களால் தான் சத்தியம், தானம், அக்ரோதம், காமம் கூடாது, புலனடக்கம், தயையோடு இருக்க வேண்டும், ஜீவராசிகளுக்கு கொடுமை பண்ணக்கூடாது. இது இத்தனையும் தெரிஞ்சினதே ரிஷிகளால் தானே. இப்போ வசிஷ்டரே இல்லைன்னுட்டால் நீண்ட காலத்துக்கு குலகுருவாக இருக்கணுங்கிறதே மறந்துபடும். இக்ஷ்வாகு வம்சத்தில் ஒவ்வொரு ராஜாவுக்கும் வசிஷ்டர் தான் குலகுரு. அவ்வளவு நாளாக கூட இருக்க முடியுமா சுவாமி? அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வால்மீகி இல்லாத போயிட்டா எத்தனை திருடனாக இருந்தாலும் ஓஹோன்னு ராமாயணம் எழுதுகிற அளவுக்கு வரலாம், அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வேதவியாசர் இல்லாத போயிருந்தா எங்கு பிறந்தோங்கிறது முக்கியமே இல்லை. இப்போ எப்படி வளர்ந்து 18 புராணங்களையும் கொடுத்தோம். எந்த உபன்யாசகருக்கு இந்த பீட்டம் போடுறா பாருங்க, வியாச பீட்டம்னுவா. இந்த பீட்டத்துக்கு அவர் வரவே இல்லைங்க. இப்போ யாரோ ஒன்றும் தெரியாத உட்காண்டிருக்கான். ஆனால் அது ஏன் வியாசபீட்டம்னா, அவர் சொன்ன அந்த புராண கதையை யார் சொன்னாலும் வியாசர் ஸ்தானம். அப்படித்தான் அந்த ஜெகத்தின்னு கொடுத்து வச்சிருக்கு. அப்போ வியாசர்னு தெரிஞ்சாதான் புராணங்களே தெரிஞ்சுக்க போகிறோம், சுகர்னு தெரிஞ்சாதான் வைராக்கியமே புரிஞ்சுக்க போகிறோம், பரத்வாஜர்னு தெரிஞ்சாதான் கர்மத்தை எப்படி செய்யணும்னே தெரிய போகிறது, கௌதமர்னு தெரிஞ்சாதான் சூத்திரம் என்னன்னு தெரியும், போதாயனர்னா தான் 16 சம்ஸ்காரங்கள் என்னன்னு தெரியும். ஒவ்வொரு ரிஷியும் அவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்கா. அதனால் தங்கள் வாழ்க்கை முறையாலும் தங்கள் உபதேசத்தாலும் நமக்கு ரொம்பவே நிறையா பண்ணியிருக்கா. சாஸ்திரமே ஒரு வாக்கியம் சொல்கிறது,
யத்வை கிஞ்ச மனுர் அவதத்து தத் பேஷஜம். எது ஒன்றை மனு பகவான் சொல்கிறாரோ அது அப்படியே மருந்துன்னு எடுத்துக்கோ, மறுகேள்வி கேட்காதே கடைப்பிடிச்சிரு. மனு க்ஷத்ரியர். பல பேர் அவர் பிராமணர் நினச்சிட்டு இருக்கா. அவர் பிராமணரே இல்லை. சூரியனுக்கு பிள்ளை மனு, மனுவுக்கு பிள்ளை இக்ஷ்வாக்கு, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் தான் ராமன் அவதரிச்சிருக்கார். அதனால் அந்த க்ஷத்ரியர் யோசித்து லோகக்ஷேமார்த்தமாக மனுஸ்மிருதி எழுதியிருக்கார். சாஸ்திரம் சொல்கிறது மனு சொன்னாலும் அப்படியே ஒத்துக்கோ, அது உனக்கு ரொம்ப நன்மை செய்யும்னுட்டு. அதைத்தான் ராமானுஜர் தம் பாஷ்யத்தில் எழுதச்சே ச யோக மகிம சாட்சாத்கிருத பராவர தத்துவ யாதாத்ஞானாம். தங்களுடைய யோகத்தாலே பிரம்மத்தை சாட்சாத்தா கண்டவா, எது உயர்ந்த தத்துவம் எது தாழ்ந்த தத்துவங்கிற வேறுபாடு தெளிவாக தெரிஞ்சவா. அப்படி இருக்கிறவர் தான் ரிஷிகள் யோகிகள். இந்த காலத்தில் ரிஷி யாரான்னு இருக்காளா? கொஞ்சம் தெரிஞ்சா நேராக போய் அவர்கிட்டயே கேட்டு வந்துடுறோம் சுவாமி. ஏதோ இங்கே உட்காந்து நீர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறத விட இப்படி எங்கள் வசிஷ்டர் எந்த ஊர்லையான்னு இருக்காரா, இப்போ வாமதேவர் விஸ்வாமித்திரர் எங்கேயான்னு இருக்கா சொல்லுமேனால், கலியுகத்தில் ரிஷிகள் இருப்பார்கள், கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனால் மனுஷர்களுடைய கண்ணில் படாமல் மறைந்திருப்பார்கள். என்ன கலியுகத்தில் அவதாரங்களும் கிடையாது பாருங்கள். கடைசியில் இப்போ கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்தினுடைய இறுதியில் முடிஞ்சு போச்சு. கலியுகம் முழுக்க கண்ணன் அவதாரம் கிடையாது. கலியுகத்தினுடைய கடைசியில் தான் கல்கியா பகவான் பிறக்க போகிறார். அப்போ தான் அவதாரமும் உண்டு. அதை போல் ரிஷிகள் எல்லாரும் முன்னாடி இப்போ கண்ணில் வந்து படவே மாட்டா. ரிஷிகளும் இப்போ கண்ணில் படாமல் மறைஞ்சிருப்பான். ஆனால் இருப்பா. சப்த ரிஷிகளே இருக்கலாம். அதாவது ரிஷி வசிஷ்டரோ பிருகுவோ அங்கிரஸோ புலஹரோ புலஸ்தியரோ அகஸ்தியரோ எங்கோ இருக்கலாம். இதில் பல பேரும் சிரஞ்சீவிகள்னு வேற சொல்லிட்டு இருக்கோம். அவர்களுக்கு இருக்கிற யோகத்தினால நீண்ட ஆயுளோடு இருப்பா, மறைந்திருப்பார்கள். பத்ரிகாசிரமத்தில் இருக்கலாம், உதகமண்டலத்தில் இருக்கலாம், சித்திரகூடத்தில் இருக்கலாம், கோவர்தனத்தில் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். ஆனால் இருக்கிறாருன்னா அதனால தான் இந்த லோகம் இன்னும் நன்னா நடந்துருக்குன்னு சொல்கிறார். இப்போ அவர்கள் இல்லாத போயிருந்தால், நம்ம மட்டும் இருந்தால் இந்த லோகம் நடக்குமா? கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். நாம் மட்டும்தான் இருக்கோம், ரிஷிகள்லாம் ஒத்துணும் இல்லைன்னா நமக்கே புரிஞ்சு போய் சுவாமி லோகம் நடக்காது, எங்களுக்கே தெரியும். ஏன்னா அப்படி தான் நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். இப்போது யாரோ இருக்கா, பெய்யும் மழைன்னு உள்ளே யாரோ இருப்பா, இருக்கிறதுனால தானே நடந்துட்டுருக்கு. சரி, இந்த ரிஷிகளை வைத்து கொண்டு தானே நம்ம கோத்திரம் சொல்லிக்கிறோம். இப்போது நான் பாரத்வாஜ கோத்திரம், நீ கௌசிக கோத்திரம், நீ விஸ்வாமித்திர கோத்திரம், நீ ஸ்ரீவத்ச கோத்திரம், இந்த கோத்திரம் சொல்கிற மொழி. இப்போ வாதூல கோத்திரம் எல்லாம் ரிஷிகள். படியம் விழுந்து சேவிக்கிறேன்னு வச்சுக்கோ, அபிவாதனம் சொல்லணும், அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையோ. நம்ம பேர் சொல்கிறது வெறுமை சொல்லலாமா? அபிவாதையே ஆங்கிரச பாருகஸ்பத்திய பாரத்வாஜ திரையாரிஷேய பிரவரான்பித பாரத்வாஜ கோத்திரா ஆபஸ்தம்ப சூத்திரா யஜுஷாகாத்தியாய கிருஷ்ண சர்மா நாமாஹம் அஸ்மிபோ அப்படின்னு சொல்லி அடி விழுந்து சேவிச்சுட்டு. அப்போ 3 ரிஷி பேர் சொன்னேன் பாருங்க. ஆங்கிரச பாருகஸ்பத்திய பாரத்வாஜ திரையாரிஷேய. சில பேருக்கு 3 ரிஷிகள் குலக்கூட்டஸ்தர்களாக இருப்பா. சில பேர் 5 ரிஷி சொல்லிப்பா, சில பேர் 1 ரிஷி சொல்லிப்பா. படியம் பாரத்வாஜ கோத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? அமரசுதா சொல்றது, கோத்திரம்னால் அபத்தியம் பௌத்திர பிரபிருதி கோத்திரம். அபத்தியம் குழந்தை பிள்ளை, பௌத்திர பிரபிருதி பௌத்திரன்னா பேரன், பேரனிடத்திலேருந்து தொடங்கித்தான் கோத்திரம் வருங்கிறார். அப்படின்னா பரத்வாஜ ரிஷி அடி. இப்போ பாரத்வாஜ கோத்திரம்னா பாரத்வாஜ கோத்திரம் கிடையாது. பரத்வாஜருடைய பிள்ளையும் பாரத்வாஜ கோத்திரம் கிடையாது. பரத்வாஜருடைய பேரனிடத்திலிருந்து தான் பாரத்வாஜ கோத்திரம். அதனால் இந்த பேரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம். சொத்து அங்கே தான் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஊர்லேயே பார்த்தா பிள்ளைக்கு கிடைக்கிறதோ இல்லையோ அது மூதாதையர் சொத்து பேரம்பேத்திக்கு கண்டிப்பாக உண்டுன்னுறாலும். இப்போ அப்போ பரத்வாஜர்னா அவருக்கு கிடையாது, அது பரத்வாஜர் பிள்ளைக்கும் கிடையாது, பரத்வாஜருடைய பேரனிடத்துலேருந்து ஆரம்பிக்கும். கோத்திரம்னா குழந்தைன்னு அர்த்தம் வச்சுங்க. பாரத்வாஜ கோத்திரம்னால் பாரத்வாஜரின் குழந்தைகள், ஸ்ரீவத்ச கோத்திரம்னால் ஸ்ரீவத்சரின் குழந்தைகள், கௌசிக கோத்திரம்னால் கௌசிகரின் குழந்தைகள். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், கௌசிகரும் விஸ்வாமித்திரம் ஒருத்தர் தானே, கௌசிக முனிவர் தானே விஸ்வாமித்திரம். ஆனால் லோகத்தில் பார்த்தா கௌசிக கோத்திரம் இருக்குது, விஸ்வாமித்திர கோத்திரம் இருக்குது. ஒருத்தருக்கே 2 கோத்திரம் சொல்லியிருப்போ. குஷிக முனிவர் கௌசிகரே தான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருங்கிறது சிறப்பு பெயர், கௌசிகருங்கிறது வம்ச பெயர். குஷிகனுடைய வம்சத்தில் பிறந்ததுனால அவர் கௌசிகர். அப்போ குஷிக கோத்திரம் இருக்குது, விஸ்வாமித்திர கோத்திரம் இருக்கேன்னால் விஸ்வாமித்திர கோத்திரங்கிறது ஒரு தனி ஒருத்தரை பற்றியது, அந்த கோத்திரம் தனி. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குஷிக வம்சத்தில் பிறந்த ஒரு ரிஷி. விஸ்வாமித்திரரே அந்த ரிஷி இல்லை. இப்போ குஷிக வம்சத்தில் எந்த ரிஷி பிறந்தாலும் கௌசிகர்னு சொல்லலாம் இல்லையோ. அப்போ பிற்பாடு வந்திருக்கிற ஒருத்தருக்கு தான் இப்போ அது சொல்லிட்டு இருக்கா. இப்போ முதலியாண்டான் குலக்கூட்டஸ்தராக இருப்பார். அவர் கீழே இப்போ இன்ன சுவாமி, சோழசம்பரம் தொட்டாச்சார் சுவாமி, அப்பன் சுவாமி, திருமணி சுவாமி, அண்ணன் சுவாமி, சிறுபுலியூர் சுவாமி, என்ன தத்திர சொல்கிறோம்னா எல்லாரும் முதலியாண்டான்.
அப்போ முதலியாண்டானுக்கு பின்னாடி வந்தவள்லாம் கந்தாடையார்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் பேர் இருக்கு, இவர் பேர் இருக்கேன்னா பிற்பட்டவர்கள் ஒருத்தர் பேரில் அது வச்சுருக்கான்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். அதனால் கௌஷிக கோத்திரம் இருக்குது, பாரத்வாஜ கோத்திரம் இருக்குது. இதில் ராமன் கல்யாணம் பண்ணிக்கிறாரோ இல்லையோ, அதில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா 2 பேரும் சூரிய வம்சம். ராமனுக்கும் சரி சீதைக்கும் சரி மூதாதையர்னு முதல்ல பார்த்தா இக்ஷ்வாக்கு. சூரிய வம்சத்தில் தான் ராமனும் பிறந்திருக்கா, சூரிய வம்சத்தில் தான் சீதையும் பிறந்தா. அண்ணன் தங்க ஏடாதா? ஏன்னா இப்போ ஒரு கோத்திரம்னு இருந்தாலே சகோத்திரத்தில் கல்யாணம் பெண்ணு பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம 2 பேர், இப்போ நீங்கள் பாரத்வாஜ கோத்திரம், நான் பாரத்வாஜ கோத்திரம்னா நம்ம வீட்டுக்குள்ளே பெண் எடுத்து பெண் கொடுக்க முடியாது. ஏன்னா 2 பேருக்கு ஒரே அப்பான்னா. எப்போ அந்த ரிஷியினுடைய குழந்தைகள் ஆகிட்டமோ அப்போ அண்ணன் தங்கைகள் அண்ணன் தம்பி ஆகிடுறாளோ இல்லையோ, அதனால் பண்ண மாட்டா. எதுக்கு சொல்ல வந்தேன், அப்போ சூரிய வம்சத்தில் தானே ராமன் அவதரித்தார், சீத்தையும் அவதரித்தார். 2 பேரும் சகோத்திரம் இல்லையானால் க்ஷத்ரியர்களுக்கு ஆச்சாரிய கோத்திரம் தான் கோத்திரம். க்ஷத்ரியர்களாக இருந்தால் தங்கள் ஆச்சாரியனுக்கு என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் தான் சிஷ்யனுக்கு. அப்படின்னா சீதைக்கு சதானந்த கோத்திரம், ராமனுக்கு வசிஷ்ட கோத்திரம். அதனால தான் அவள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கா. ராமன் பிறந்து வசிஷ்டர் தானே ஆச்சாரியன், அப்படின்னா அவருக்கு வாசிஷ்ட கோத்திரம் ஆகிடும். சீதை ஜனகன் தானே தகப்பனார், ஜனகனுக்கு ஆச்சாரியன் சதானந்தர் அங்கே உட்கார்ந்தாரு. ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போறச்சே சதானந்தருக்கு தான் அறிமுகப்படுத்தி வச்சார். சதானந்தர் யார் தெரியுமோ? கௌதமர் அகல்யனுடைய புத்திரர். அப்போ கௌதம கோத்திரம் இருக்குமான்னா அது தனியாக இருக்கும். சதானந்தர் பிள்ளையா இருந்தால் அது தனியாக இருக்க போகிறது. இப்போ கௌதமருக்கும் அகல்யக்கும் சாபத்தை போக்கினவர் ராமன் இல்லையோ. விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போகிறார். சதானந்தர் ஒன்றும் இல்லை, ஸ்வரத்தே இல்லாத உட்கார்ந்தார். ராமனை பற்றி பெருமையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். தசரதனுடைய பிள்ளை, அவர் திரும்பியே பார்க்கல. பெரிய வில்லாளி, திரும்பி பார்க்கல. யாரை வேணா சமாளிச்சிருவோம், திரும்பி பார்க்கல. கம்பர் ரொம்ப அழகாக எழுதினார். நான் என்னென்னமோ சொல்கிறேன், நீ திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, இப்போ உமக்கு பிடிச்ச சொல்கிறேன். நீ அன்னை சாபம் முடித்தனன்னார். உங்கள் அம்மா சாபத்தை இவர் திருவடி பட்டுத்தான் கல் பெண்ணாச்சுன்னா குதிச்சு எழுந்திருந்தாரோ. இதை முதல்ல சொல்ல மாட்டீரோ? நீர் என்னமோ ராமன்கிறீர் தசரதன்கிறீர், எங்கள் அம்மா சாபம் போக்கினோன்னு சொல்ல வேண்டாமன்னார். அப்புறம் தான் அவர் புரிஞ்சுட்டார் எதுக்கு சொல்ல வந்தே. அப்போ அந்தந்த கோத்திரம், இவருக்கு கோத்திரம் சதானந்த கோத்திரம் கௌதம கோத்திரம், அவருக்கு கோத்திரம் வாசிஷ்ட கோத்திரம். அதனால தான் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. ஆக கோத்திரங்கிறத ஞாபகம் வச்சுங்கோ. நாம் என்ன ஒரு கோத்திரம் ஒரு ரிஷின்னு தான் தொடர்பு கொள்ளலாமான்னா, நமக்கு அப்பா ஒத்தர், தாத்தா ஒத்தர், முத்தாத்தா கொழுத்தாத்தா ஒத்தர், எழுத்தாத்தா ஒத்தர். அதை போல கூட்டஸ்தரா முதல்ல இருக்கிற ரிஷியும் கோத்திரம் ஒருத்தராக தான் இருப்பார். அப்போ அவர்களுக்குள்ள 3 பேர் சொல்லிக்கிறோம் என்னால் அவர்கள் ஒத்தொத்தர் தாயாதி பேராக இருந்திருப்பார். அப்படி இருக்கவே தான் 3 பேரையும் நாம் இப்போ சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால் ஒருத்தரோட தான் சம்பந்தம்ங்கிற மாதிரி அந்த கோத்திரத்தில் தான் நாம் வரும். சரி, இப்போ நீ ரிஷிக்கடன்னு சொல்லியிருந்தது, அப்போ எங்கோத்திரத்து ரிஷிக்கு மட்டும்தான் நான் கடனா? இப்போ நான் சேவிச்சே 3 ரிஷி பேர் சொன்னேன், நீங்கள் சேவிச்சா 2 ரிஷி சொல்லுங்க. நீங்கள் சேவிச்சா அந்த 5 ரிஷிகளுக்கு மட்டும் பண்ணா போருமானா போராது. ரிஷிகள்ங்கிறது கணம், மொத்த ரிஷி கணத்துக்கும் தான் நாம் கடன் பட்டிருக்கோமே தவிர என்னுடைய குலம் எந்த கோத்திரத்தில் வந்திருக்கேனோ அவருக்கு மட்டுங்கிறது இல்லை. ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறோம், நவகாண்ட ரிஷி தர்ப்பணம். அந்த தர்ப்பணம் எல்லா கோத்திரத்தவர்களுக்கும் பொது. இப்போ நான் மட்டும் அன்னைக்கு வேடிக்கையாக ஒன்று நடக்கும். இதிகாச புராணம் தர்ப்பயாமி, கல்பம் தர்ப்பயாமி, யஜுர்வேதம் தர்ப்பயாமி, சாமவேதம் தர்ப்பயாமி. கர்த்தா நினச்சிட்டே இருப்பான். நான் எப்போவோ விட்டுட்டேன், இப்போ தான் தர்ப்பயாமிங்கிற ஆள்ட்டு. தர்ப்பயாமின்னா எள்ளும் தண்ணீர் விட்டுட போகிறோமோ இல்லையோ, அரிசியும் ஜலத்தையும் விட்டான்னா விட்டேன். எதே? ரிக்வேதம் தர்ப்பயாமி, யஜுர்வேதம் தர்ப்பயாமி, சாமவேதம் தர்ப்பயாமி, அதர்வண வேதம் தர்ப்பயாமி, கல்பம் தர்ப்பயாமி, இதிகாச புராணம் தர்ப்பயாமி, சர்வான் ரிஷியும் தர்ப்பயாமி. இனிமேல் அந்த ரிஷிகளை பற்றியே கவலைப்படக்கூடாதுன்னு விடுறதுக்கு இல்லை. இப்போ அங்கே தர்ப்பயாமின்னு சொன்னால் அவர்கள் என்ன பண்ணியிருக்காளோ அதற்கு கடனை தீர்க்கிறோங்கிறதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எங்கோத்திரத்து ரிஷிகள் மட்டும் எனக்கு இல்லை, எல்லா கோத்திரத்து ரிஷிகளும் ரிஷிக்கடன் நாம் பட்டுத்தான் இருக்கிறோம். ஆக கோத்திரம்னா குழந்தைன்னு அர்த்தம். கோத்திரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொள்வது கூடாது. அந்த கோத்திரத்து ரிஷியினிடத்தில் நாம் எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். அவர் தான் நம்ம தாத்தா, நம்ம முத்தாத்தான்னு புரிஞ்சுக்கணும். இல்லை சுவாமி எனக்கு கோத்திரமே தெரியல, நாங்கள் எந்த கோத்திரமே தெரியாதா? அப்போ அதுக்கு ஒரு வழக்கம் வச்சுருக்கா. சைவர்களாக இருந்தால் சிவகோத்திரம், வைஷ்ணவர்களாக இருந்தால் விஷ்ணு கோத்திரம் இன்னும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ விஷ்ணு கோத்திரம்னுட்டா ஏதோ ஒரு கோத்திரம் ஒன்றுமோ இல்லையோ, அர்த்தம் என்ன? விஷ்ணுவின் குழந்தைகள். அதான் குழந்தை தான் அர்த்தம் கோத்திரம்னா. அப்போ விஷ்ணுவின் குழந்தைகள்னா எல்லாருமே விஷ்ணுனுடைய குழந்தை. பாரத்வாஜ கோத்திரமும் விஷ்ணு கோத்திரம் தான், அவர் விஷ்ணு குழந்தை தானே. கௌசிக கோத்திரமும் விஷ்ணுனுடைய குழந்தை தான். ஆறா இருந்தால் அவனுக்கு தெரியலேன்னு சொன்னால் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லிக்க போகிறோம். அப்படியும் தாண்டி எனக்கு தனியாக ஒரு ஆசை இருக்குது. பராங்குஷ கோத்திரம் இருக்கோ, பரகால கோத்திரம் இருக்கோ, ராமானுஜ கோத்திரம் இருக்கோ இருக்குங்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒருத்தர். விப்ரர்க்கு கோத்திர சரண சூத்திர கூட்டஸ்தர் பராசர பாராசர்ய போதாயனாதிகள்
பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் பராங்குஷ பரகால யதிவராதிகள்னு ஆச்சார ஹிருதயத்துல சூத்திரம். சஞ்சலப்பட்ட மனதை தெளிவாக்கும் உபதேசம், கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் திளைத்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம், மனமே தொழுதழு தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।